டெல்லியில் திமுக மாணவர் அணி நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி நாடு முழுவதும் ஒரே கலாச்சாரம் மற்றும் ஒரே மொழியை திணிக்க RSS முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கி UGC வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளதாகவும் இது கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் திமுக குற்றஞ்சாட்டி வருகிறது. இதனால் UGCயின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே காங்கிரசின் நிலைப்பாடு என கூறினார். And I want every Tamil youngster to know this, that this is not just an educational move. This is not just the RSS placing vice chancellors on top of your universities. This is an attempt by the RSS to attack everything that you stand for. Your history, your tradition, your language. And you must remember it and you must understand it in that spirit. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் UGC வரையறைகள் இருப்பதாக VCK தலைவர் திருமாவளவன் குற்றஞ்சாட்டினார். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். தமிழில் உரையை தொடங்கிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தான் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரானவர் என தெரிவித்தார். வணக்கம். Again you want me to speak, huh? Welcome. This message is going to go to all the students of India. Even North Indian students will support you on this movement, on this protest. I am supporting you completely. I am against NEP. I am against Bharatiya Janata Party. இதையடுத்து போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு X பதிவில் நன்றி கூறிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், ராகுல், அகிலேஷ் ஆகியோர் மாணவர்களின் குரல்களை வலுப்படுத்தி கல்வியின் எதிர்காலத்தை பாதுகாத்துள்ளதாக பாராட்டினார். தனிப்பட்ட அடையாளத்தை திணிப்பதற்காக பல்வேறு வரலாறுகள், மரபுகள் மற்றும் மொழிகளை அழிப்பதுதான் RSS மற்றும் பாஜகவின் அஜெண்டா என்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், டெல்லியில் ஒலித்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என கூறியுள்ளார். திமுக மாணவரணி போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அற்ப அரசியல் காரணங்களுக்காக கல்வி சீர்திருத்தங்களில் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கற்பனை செய்து திரித்து கூறுவதாக தர்மேந்திர பிரதான் குற்றஞ்சாட்டினார். UGC देश की अपेक्स बड़ी उस विषय में कुछ टिप्पणी देता है तो आपकी गलत काम उजागर हो रहा है, इसीलिए आप चिंतित हो. இதனிடையே UGC வரைவு விதிகள் குறித்து கருத்து கூறுவதற்கான அவகாசம் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வியாளர்கள் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக UGC தெரிவித்துள்ளது.